உனக்கு என்ன மாதிரிமா? உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி தைக்கணும். உன் மனசுல என்ன நினைச்சிருக்கிற? இந்தியாவிலேயே முத ஒரு பொண்ணு உலக அழகின்னு பட்டம் வாங்கியிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பொறுக்கல. இந்த மூஞ்சிக்கு தைக்கணுமா? நல்லா இருக்கீங்களா? இருக்க. ஒரு காலத்துல உனக்காக சிரிச்ச, உனக்காக அழுத, உனக்காக எங்குத. இப்ப எனக்காக அழ, எனக்காக சிரிக்க, எனக்காக எங்க ஒருத்தி இருக்கு. போலாமா? அதான் போயிட்டே. எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஆபீஸ் போ. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். நான் ஆபீஸ் போறேன். நீ அப்படினா உனக்கு என்ன வேலை? நீ எங்க போற? நேத்துல இருந்து என்னன்னு தெரியல. கேமரால சரியாவே என் போட்டோ வர மாட்டேங்குது. கேமரா ரிப்பேர் நினைக்கிறேன். நான் போய் சரி பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், உன்னுடைய ஒரிஜினல் முகமே அதுல தானே தெரியுது. அவ்வளவுதான்டி. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு டவுட் கேட்டுக்கலானே. டவுட்டா? மணி 12 கூட டவுட்டா? உன் அறிவு பத்தி நினைச்சா எனக்கு அப்படியே புல்லரிக்குதுப்பா. ஆர்வத்தை நான் ரொம்பவே பாராட்டுறேன்ப்பா. என்ன டவுட்னாலும் கேளு. சார், லேட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு, பரவாயில்லையா சார்? அதான் சொல்லிட்டேன் 12 மணின்னு. லேட்டுன்னு தெரியாது எனக்கு. சொல்லு. உங்க ஒய்ஃப் கூட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சார். அவ ஃபீல் பண்ணுவா. அவளுக்கு என்ன தெரியும்? நீ கேளு. சார், என் கூடவே இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் டவுட் கேட்கணும். ஒருத்தரா கேளுங்கப்பா. சார், நீங்க வெறும் தாசா இல்ல லார்ட் லபக் தாசா? கண்டக்டர் செல்ற பொழப்பு மச்சி. இந்த பியூனு எடுபுடி மச்சான், எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குடா. ஓ, உங்க தகுதிக்கு நீங்க சினிமாவில் நடிகர் ஆயிரீங்களா? ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா. ஹெவி காம்படிஷன் மச்சி. அவங்களுக்குள்ள தானே காம்படிஷன். இவனுக்கு என்ன பிரச்சனை? டேய், என்ன மாதிரி சலூன் கடை வச்சுக்கிறியா? மச்சான், உன் பொழப்ப எப்படா நான் கெடுப்பேன்? இப்போ மட்டும் நட பண்ணிட்டு இருக்க. எறாகையா. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. உருப்படவே மாட்ட. ரமணி, உலகத்திலே நீதான் அழகு. அப்ப ஏன் லாரா தத்தா, பிரியங்கா சோப்ராக்கெல்லாம் அவார்டு கொடுத்தாங்க? அது நீ போட்டியில கலந்துக்கல, அதனால. அப்ப நான் கலந்துட்டு இருந்தா எனக்கு அவார்டு. கடவுளால ஒரு விஷயம் முடியவே முடியாதாங்க? கடவுளால் முடியாது என்ற ஒரு விஷயம் உண்டா? இல்லதானே? இருக்கான். அது என்னன்னா, நாம செய்யற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிற தகுதி அவருக்கு இருக்குது. நாம் செய்த புண்ணியங்களை மறுப்பதற்கான உரிமை அவருக்கு இல்லையா. அவர் மறுக்கவே முடியாத. இப்படி சொல்கிறார் காஞ்சி பெரியவர். எங்க வந்த புள்ளைய வாமான்னு கூப்பிடாம எடுத்த எடுப்புலயே எங்க வந்தேன்னு கேக்குறா? நீ புருஷன் கைய புடிச்சிட்டு வந்திருந்தீனா வாமான்னு உள்ள கூப்பிட்டு வாய்க்கு ருசியா ஆக்கி போட்டு அமுச்சு வச்சிருப்ப. நீ கையில பொட்டியில புடிச்சிட்டு வந்திருக்க. அதான் அங்க என்னமோ நடந்திருக்கு. நீ கோச்சிட்டு வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டல? அதேதான். இனிமே அந்த குடும்பத்துல என்னால வாழ முடியாது. என்னம்மா பேசாம போற? என்ன பேசுறது? அவங்க யாருன்னு தெரியுமில்ல? கரிச்சிபாளையம் பண்ணைக்காரங்க, என் அண்ணன் பசங்க. அந்த குடும்பத்திலே உன்னால பொழைக்க முடியலன்னா நீ வேற எங்கேயுமே பொழைக்க முடியாது. எங்கேயும் பொழைக்க வேண்டாம். நான் இனிமே இங்கேயே தங்கலாங்கிற முடிவோட வந்திருக்கேன். பைத்தியக்காரி, ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறிட்டாலே கட்டையில போற வரைக்கும் கட்டவும் வீடு தாண்டி நிரந்தரம். அத புரிஞ்சுக்கிட்டே போய் பொழைக்கிற வழிய பார். நான் அங்க போக மாட்டேன். இங்க இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப என்ன எங்க போ சொல்ற? செத்து போடி. ஞாபகம் இருக்கா பாசு? போன வாரம் நம்ம பசங்க 2 ரிங்கு கொடுத்து காசு கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொன்னியாமே. அரே பேமானி, நிம்பல் பசங்க கோல்ட் ரிங் கொடுத்து காசு கேட்டா தரலாம். போன்ல 2 ரிங்கு கொடுத்து காசு கேட்டா எப்படி கொடுக்கறது? ஏய் பண்ணியா? ஆமா வாசு, ரிங்கு கொடுத்தா சேட்டு காசு கொடுப்பேன்னு சொன்னா, அதான் போன்ல 2 ரிங்கு கொடுத்தேன். தப்பா? ஒருத்தன் வரணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோயேன், நீ என்னதான் கேட்டா சாத்தி தாப்பால் இழுத்து பூட்டு போட்டாலும் பூட்டு லாக் ஆகும். ஏன்னு கேள, ஏன்னா சாவி அவங்கிட்ட இருக்கு. ஒவ்வொருத்த பேரா சொல்லு. பண்ணி பண்டாரம், பூனை மணி, சார பாம்பு, மாட்டு ரவி. ஐயோ, அனிமல்ஸ் பேர பூரா அடமொழியா